ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 25th ஜூன். இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் கால் சைடு போச்சு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே புட் சைடு, ரெண்டு சைடுமே இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு 24,000 நிஃப்டி. இதில் சியில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்னிங் ஓகே, இப்போ சேஃப் என்ட்ரி எனேபிள் பண்ணியிருக்கோம். எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா சேஃப் என்ட்ரி இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். சேஃப் என்ட்ரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 கிட்ட ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. இது பாருங்கள், இங்கே 4 டைம்ஸ் ட்ரையாங்கிள் வந்திருக்கு. பட் அது ஒரே ஒரு என்ட்ரி தான். ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட் லைன் ஸ்டாப் லாஸு, இந்த மிடில் செகண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி, தேர்ட் லைன் டார்கெட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொடுத்தப்போ மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸையும் டச் ஆகலை, டார்கெட்டையும் டச் ஆகலை. 4 ட்ரையாங்கிள்ஸ், அதாவது நமக்கு இங்கே என்ட்ரி ஆகும்போது, இந்த லைனுக்குள்ளே என்ட்ரி ஆகி க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. 4 டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கே தவிர அது ஒரே ஒரு என்ட்ரி தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஸ்டாப் லாஸ் டச் ஆகாமல் போயிருக்கு. கடைசியாக எவ்வளோ எக்ஸாக்டாக டார்கெட் டச் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இது வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்துட்டு 227 என்ட்ரி கிடச்சிருக்கு. 246, 227 to 246. டோட்டல் 19 பாயிண்ட்ஸு. அகெயின் இன்னைக்கு சேஃப் என்ட்ரி இங்கே கொடுக்கல. இப்போ பை அபவ் பார்க்கலாம். பை அபவ் எத்தனை முறை கொடுத்துருக்கு? ஒரு முறை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த செகண்ட் லைன், அதாவது ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் செட் ஆஃப் என்ட்ரி, செகண்ட் ரெட் லைன் வருது பாருங்கள், அது செகண்ட். இந்த 3 மேலே இருக்கிற 3 லைன் செகண்ட் செட் ஆஃப் என்ட்ரி. இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. நமக்கு இந்த பிளாக் லைனில் தான் என்ட்ரி. இப்போ வந்து என்ட்ரி வந்து 283. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 303 வரைக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக வந்து கரெக்டாக அந்த இடத்த டச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அகெயின் இப்போது என்ட்ரி இப்போது இந்த என்ட்ரி எங்கே கிடச்சிருக்குன்னா நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பிளாக் லைன், இந்த பிளாக் லைனில் உங்களுக்கு 2 முறை என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் ரெண்டுமே ஒன்றே தான். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் டச் ஆகாமல் வந்ததுனால ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டார்கெட் கிட்ட டச் ஆகிற மாதிரி போயிருக்கு. டச் ஆகிட்டுருக்கு பர்பிள் லைன். இங்கே டார்கெட் டச் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்துட்டு 227, இதோட டார்கெட் வந்து 246. இப்போது சி சைடில் மட்டும் நமக்கு இன்றைக்கி சேஃப் என்ட்ரி, பை அபவ், என்ட்ரி 3மே கிடச்சிருக்கு. ஓவரால் இதில் மட்டுமே நமக்கு 2,700 ப்ராஃபிட், கால் சைடு மட்டுமே. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு புட் சைடு வந்துடுச்சு. 250 நிஃப்டி புட்டு 196. இப்போது இங்கே பார்க்கலாம் சேஃப் என்ட்ரி. ஓகே, இப்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்துட்டு நமக்கு என்ட்ரி கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு 12:15 அரௌண்ட் 12:30 கிட்ட. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ அழகாக அச்சீவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு இங்கே டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் இங்கே கிடச்சப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் லைன் டச் ஆகிடுச்சு. 2 என்ட்ரியுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரிஸ் தான். இங்கே 2 முறை 10 பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது
சேஃப் என்ட்ரி முடிஞ்சாச்சு. இப்போ பை அபோவில் போய் பார்க்கலாம். இங்கே பை அபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கெல்லாம் வந்துட்டு கால் சைடு இருக்கவே இங்கே என்ட்ரி கொடுக்கல. இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு நமக்கு பை அபோவில் என்ட்ரி. பை அபோவில் இங்கே ஒரு 152ல் எடுத்திருந்தோம்னா இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா 162 வரைக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேஃப் என்ட்ரியில் 2 முறை 10 பாயிண்ட்ஸு, இங்கே பை அபோவில் ஒரு 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்திருக்கோம் இது வரைக்கும் இந்த சைடு. அகெயின் நம்ம இங்கே என்ட்ரி காலையிலலாம் கொடுக்கல, ஆஃப்டர்நூன் தான் நமக்கு என்ட்ரி கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கு இப்போ தெரியும். பாருங்கள் 199ல் என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் எல்லோ லைன் வரைக்கும் போயிருக்கு, எல்லோ லைனும் தாண்டி போயிருக்கு. இப்போ ஆக்ஷன் 199 to 205 வரைக்கும் இங்கே என்ட்ரி எடுத்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் என்ட்ரி கொடுத்துருக்கு பாருங்கள். செகண்ட் டைம் சூப்பராக அடிச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 219 என்ட்ரி எடுத்தது. 199, 209, 220, 219 20 பாயிண்ட்ஸ் இங்கே சாலிடாக. இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ். 10 இங்கே ஒரு 6 பாயிண்ட்ஸு, இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ், 26 பாயிண்ட்ஸு இந்த இடத்துல மட்டுமே நம்ம என்ட்ரியில் எடுத்துருக்கலாம். ஓகே, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் ப்ளீஸ்.